ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து அன்ரெடி வித் மீ அப்படின்ற ஒரு வீடியோ தான் எடுக்க போகிறேன். க்ரூம் வித் மீ, கெட் ரெடி வித் மீ அதெல்லாம் வந்து நிறைய ஷார்ட்ஸோ இன்ஸ்டாகிராம்ஸில் நிறைய வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் இப்போ சரி, ஷார்ட்ஸ்லையும் சரி, இனிமேல் வந்து இந்த கெட் ரெடி வித் மீலாம் வந்து மோஸ்ட்டாக அதில் தான் வரும். இல்லை உங்களுக்கு வந்து லாங் வீடியோ அப்படி வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு லாங் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இது வந்து கெட் அன்ரெடி வித் மீ வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து இது நான் ஏன் அன்ரெடி வித் மீ எடுக்கிறேன் அப்படின்னா, என்னோட ஸ்கின் வந்து இப்போ வந்து எந்த அளவுக்கு ரொம்ப பொல்யூஷனில் இருக்குது அப்படின்னா, ஒரு 10 o'clock போல் வெளியில் கிளம்புனது. இப்போ ஒரு டைம் வந்து ஒரு 9:30 ஆகுது. இப்போ தான் நான் வீட்டுக்கு வந்தேன். இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறேன். இப்போ ஒரு எவ்வளோ ஒரு 8 hours கிட்ட, 8 to 12 hours கிட்ட ஆயிருக்கும். இது பாருங்கள், இப்படி தான் இருக்குது என்னோடய ஃபேஸோட இது. ப்ளஷ் போட்டது, மஸ்காரா எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து ஃபுல்லாக எடுத்துட்டு என்னோட கிளியர் ஸ்கின்னை வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதுக்கப்புறமா நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேஸை வந்து வெட் வைப்ஸ் வச்சு ஃபுல்லாக நான் எல்லா மேக்கப்புமே ஃபஸ்ட்டு என்னன்னா, நம்ம என்ன மேக்கப் போட்டாலும் நைட் நம்ம தூங்கும்போது கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிட்டு தான் தூங்கணும். இல்லை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே படுத்து தூங்கிட்டா டயர்டில், இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரேர் கேசஸ் தான். நான் மோஸ்ட்டாக வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். ரொம்ப ரேராக, ரொம்ப டயர்டாக இருந்தாலும் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். இல்லை என்னால் சுத்தமாக வந்து எழுந்துக்கவே முடியல அப்படின்னும் போது நான் தூங்கிட்டு மார்னிங். ஆனால் இது ரொம்ப ரொம்ப தப்பு, இப்படி பண்ணவே கூடாது. ஆக்சுவலாக இது நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின் வந்து இனி கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வந்து ப்ராடக்ட்ஸ் நம்ம காலையில் போட்டிருக்கோம், இத்தனைக்கும் வந்து ரொம்ப ஹாஷான ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அந்த ஸ்கின்னு தெரியாதுல்ல. மேலே மேலே நீங்கள் வந்து இருக்கிறப்போ, அப்படியே நீங்கள் தூங்குறப்போ திருப்பி ஒரு 8 hours கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணுற போது இனி உங்களோட ஸ்கின் பேரியர் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கு வந்து வெளியில் எங்கே போயிட்டு வந்தாலும் ஃபேஸை ஃபஸ்ட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டு தான் தூங்கணும். கிளென்ஸ் பண்ணும்போது சில இந்த மஸ்காராலாம் ரிமூவ் ஆகாது, கண்டிப்பாக ரிமூவ் ஆகாது. அப்போ வந்து உங்களோட வெட் வைப்ஸ் வந்து நல்லா ஒரு நல்ல என்ன வெட் வைப்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பேபியோட வெட் வைப்ஸ் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இவ்வளோ மேக்கப் இருக்குது, இன்னும் நான் ரிமூவ் பண்ணல. ஆக்சுவலாக இது மஸ்காரா எப்படி இது வந்து உங்களோட கிளென்சிங் பண்ணுறப்போ வராது. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் எடுத்து கண்ணில் போட்டோ இது பண்ண முடியாதுல்ல. இப்போ கண்ணில் போட்டால் கண்டிப்பாக எரியும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா வெட் வைப்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. எடுத்தா உங்களுக்கு வந்து அடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து டபுள் கிளென்சிங் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து உங்களுக்கு நல்ல ஆக்சுவலாக டபுள் கிளென்சிங்க்கு ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. நான் மோஸ்ட்டாக அதை யூஸ் பண்ண மாட்டேன். அதனால தான் நான் வெட் வைப்ஸில் ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஃபேஸில் எல்லா மேக்கப்புமே ரிமூவ் பண்ணிடுவேன். மேக்கப் ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணல, வெறும் ஸ்கின் கேர் தான். இந்த ஆக்சுவலாக நான் ஹை மேக்கப் மட்டும் தான் போடுவேன். நான் வந்து மோஸ்ட்டாக நான் மேக்கப் பர்சன் கிடையாது, வெறும் ஸ்கின் கேர் பர்சன் தான். அதனால் நான் மேக்கப் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் ஃபுல்லாக உங்களோட ஃபேஸில் எல்லா டெட் ஸ்கின்ஸு எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடும். நீங்கள் கண்டிப்பாக வந்து நெக்லலாம் போட்டிருப்பீங்க, அதனால் நெக்லையுமே நல்லா ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே நீங்கள் ஃபேஸ்க்கு போட்டால் கண்டிப்பாக நெக்குக்கு தான் போகும் கை. அதனால் நீங்கள் வந்து நெக்குக்கு நான் யூஸ் பண்ணவே இல்லையே, நான் ஏன் கிளென்ஸ் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. நீங்கள் கிளென்ஸ் பண்ணுறது வந்து ஃபுல்லாக கிளியராக கிளென்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இது வந்து ஃபுல்லாக நான் வந்து மோஸ்ட்டாக வந்து கண்ணில் தான் நான் மோஸ்ட்டாக எடுப்பேன். ஏன்னா நான் மிச்ச இடத்துல கூட நான் வந்து ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கெல்லாம் வந்து போட்டால் எனக்கு எரியாது, அதெல்லாம் ஆகாது. கண் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. அதனால் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஃபுல்லாக எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள். ஓகேங்களா? ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக ரிமூவ் ஆயிடுச்சு. பாருங்கள், நான் போட்ட மஸ்காராலேருந்து எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. இதுதான் என்னோடய ஸ்கின்னான ஒரிஜினல் ஸ்கின். என்னோட நோ மேக்கப், நோ ஸ்கின் கேர், பிளெயின் ஸ்கின் என்னோட ஸ்கின் இது. ஆக்சுவலாக இந்த க்ளோ வந்து உள்ளார நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு க்ளோ, அதை வந்து எந்த இதுவும் போட்டோ இல்லை, உங்கள் முன்னாடி தான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணேன். இது வந்து NYBயோட ஒரு ஃபேஸ் வைப்பர், இது மேக்கப் ரிமூவர் தான். ஆக்சுவலாக நீங்கள் எது வேணால் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட ஃபேஸில் இருக்கிற மேக்கப் மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான்.
வித்தவுட் மேக்கப், நோ ஸ்கின் கேர், பிளெயின் ஸ்கின்னு. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணுறப்போ டீப் கிளென்சிங் நடக்கும். இப்போ அந்த டீப் கிளென்சிங் எடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் நீங்கள் போடுறப்போ என்னன்னா உள்ள உங்களோட ஸ்கின்குள்ளே போய் வந்து அப்சர்வ் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து த ஃபேஸ் ஷாப்லேருந்து ஒரு ஃபேஸ் வாஷ், ரைஸ் வாட்டர் பிரைட்னிங் ஃபேஸ் வாஷ். இது வந்து போட்டோன்னே இன்ஸ்டண்ட்டாக வந்து இந்த பிரைட்னஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதனால் வந்து இந்த ப்ராடக்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோட ஹேரை வந்து நல்லா செக்யூர் பண்ணிக்கிறேன். ஹேர் ஃபுல்லாக செக்யூர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் ரொம்ப க்ரீம் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இந்த பாருங்க, இந்த 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 மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஒரு பேஸ்ட் இதில் இருக்கும். ஓகேங்களா? பார்க்குறேன். ஃபஸ்ட் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். 5 minutes later. ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ தெரியுதுங்களா? இப்போ இன்ஸ்டண்ட்டாக ஒரு குட்டி பிரைட்னஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நல்லா டேப் பண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணக்கப்புறமா இப்போ வந்து ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணி வச்சுருக்கறனால ஒரு நல்ல ஒரு குட் டோனரோ இல்லை நீங்கள் வந்து டோனர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக சீல் பண்ணிட்டு படுத்தாலே ஓகே தான். நான் ஏன் வந்து ஒரு இது டோனர் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ டோனர் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஒரு ஸ்லைட்டாக ரொம்ப மைன்யூட்டாக ஒரு க்ளோ கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. ஆக்சுவலாக நான் வந்து வண்டர் அப்படின்ற டோனர் தான் யூஸ் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து ரொம்ப நாள் வரும். இது பாருங்க, இப்போ தான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 10 days யூஸ் பண்ணியிருப்பேன். 10 daysக்கே இவ்வளோதான் கம்மியாயிருக்கு. அதனால் ரொம்ப நாள் வரனால தான் இது வந்து நான் வாங்கி, இது வந்து நான் வந்து சம்மர் சேலில் வாங்க பாருங்க. வாட்டர் கன்சிஸ்டன்சி தான் இருக்கும். ஒரு இந்த அளவு எடுத்தால் போதும். என் ஃபேஸ்க்கு இந்த அளவு ரொம்ப அப்சர்வ் ஆகி உங்களோட ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கிடைக்கும். நான் வந்து ரொம்ப நாளாக வந்து டோனரை வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தேன். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப நிறைய ப்ராடக்ட்ஸ் காலைல யூஸ் பண்ணுற மாதிரி, காலேஜ்லாம் வந்து கிளம்பி போகணும் அப்படின்னா வந்து சீக்கிரமாக கிளம்பணும். இன்னொன்று நான் வந்து ரொம்ப லேட்டாக எழுந்துக்கிறதுனால ஒரு 2 ப்ராடக்ட்ஸில் வந்து சீக்கிரமாக கிளம்பி போகணும் அப்படின்னு தான் பார்த்தா நான் ஸ்கின் கேரே நான் யூஸ் பண்ணுவேன். அதனாலே நான் டோனர் மோஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணிவிடுவேன். அதை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். வெறும் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டு நான் கிளம்பிடுவேன். இப்போ ரீசெண்டாக தான் அந்த டோனர் வந்து போடுறதுனால என்னோட ஃபேஸே வந்து கொஞ்சம் லைட்டாக க்ளோ கிடைக்கிது. இன்னொன்று ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து மார்னிங்கும் போடுவேன், நைட்டும் போடுவேன். 2 தடவை யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ரொம்ப நாளைக்கு வர ப்ராடக்ட். இது ஆக்சுவலாக கொரியன் ப்ராடக்ட். இது வந்து செரமைடு இருக்கிறதுனால உங்களோட ஸ்கின் பேரியர்லாம் வந்து லாக் பண்ணும். இப்போ வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணியிருக்கனால என்னோட ஸ்கின் பேரியர்லாம் இப்போ வெளில போய் பொல்யூஷன் எல்லாமே வந்து உங்களோட ஃபேஸில் வந்து இருக்கும். அப்படி நீங்கள் அஃபெக்ட் ஆகும்போது இந்த நீங்கள் செரமைட்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு இருக்கும்போது அது வந்து டைட்டன் ஆகும் ஸ்கின்னு. அதெல்லாம் நிறைய நடக்கும். அதனால் வந்து இந்த டோனர் நான் வந்து உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா வந்து நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் மட்டும்தான் ரிவ்யூ பண்ணுவேன். ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு வந்து 1005 அப்படி இருக்கிற ரேஞ்ச் வந்து இந்த டோனர் வந்து உங்களுக்கு 1005 அப்படி இருக்கிற ரேஞ்சுனால உங்களுக்கு வந்து இல்லை இவ்வளோ நாள் அஃபோர்ட் பண்ண முடியல, இது ஃபஸ்ட்டு வந்து உங்களால் வந்து ஒரு டோனர் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஆனால் வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு நல்ல ஒரு பிக் அமௌண்ட் வந்து உங்களால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான யாருக்குமே பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கும்னு தெரியாமல் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியாதுல்ல. அதனால் வந்து ஒரு நல்ல டோனர், ஆனால் ஓரளவுக்கு கரெக்டான பட்ஜெட். ஆனால் டக்குன்னு எனக்கு ப்ரைஸ் தெரியல, நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இங்கே ஆட் பண்ணுறேன். அந்த டோனர் வந்து நியாசினமைடு இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஒரு நல்ல ஒரு டக்குன்னு ஒரு ரெஃப்ரெஷ் லுக் தர மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரேயிங்காக இருக்கும். ஸ்ப்ரே கன்சிஸ்டன்ஸில் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஃபேஸில் நிறைய படுறதை விட உங்களுக்கு வெளியில் நிறைய ஸ்ப்ரே ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆக்வாலாஜிக்காலேருந்து ஒரு க்ளோ மாய்ஸ்சரைசர். இதில் வந்து பப்பாயா ப்ளஸ் விட்டமின் சி. இதில் வந்து இந்த மாதிரி இருக்கும், ஜெல் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இப்போ ஜெல் மாதிரி இருக்கனால சீக்கிரமாக பிளெண்ட் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சில் ஃபீல் இருக்கும். உங்களுக்கு இப்போ கையில் போடுறப்பவே நல்லா சில்லுன்னு இருக்குது. இந்த ஆக்வாலாஜிக்கால இது ஒன்று இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுலேயே வந்து நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்குது. இது வந்து விட்டமின் சி, இன்னொன்று வந்து ஆல்ஃபா ஏர்பெட் அந்த இதுலேயுமே இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஆனால் அதுவுமே அப்படி தான் இருக்கும். ஆனால் இது ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாகவோ இல்லை எதுவும்
ரொம்ப நம்மள வந்து ஹாஷாக வந்து இருக்காது, ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும் ஃப்ரேக்ரன்ஸ். அதுவும் நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் தான். எனக்கு வந்து ரொம்ப ஹார்ஷான ஃப்ரேக்ரன்ஸில் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ண சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதனாலேயே நான் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். இது கொஞ்சமாக எடுத்து ஸ்கின்ல பாருங்க, அப்ளை பண்ணுறப்பயும் நல்லா வாட்டரியாக தான் அப்ளை ஆகும். உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதுவாகவோ அது இதுலேயே வந்து நீங்கள் ட்ரை ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீமியாக இருக்கிற வந்து மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஆயிலி டூ காம்பினேஷன்னா ஜெல் டைப்பில் இருக்கிற மாதிரி மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக ஒரு நல்ல திக் லேயராக நல்லா சீல் பண்ணிக்கோங்க. நல்ல ஃபேஸ் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகட்டும். நீங்கள் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் விட்டால் தான் வந்து எப்போவுமே ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வந்து அதை அப்சர்வ் ஆக விட்டணும். ஏன்னா வந்து மேலே மேலே நம்ம வந்து போடும் போது அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கே போகாது, அது மேலேயே தான் இருக்குமே தவிர. இப்போ நீங்கள் டக்குன்னு வெளியில் போகிறீங்க, அதே மாதிரி போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு நீங்கள் டக்குன்னு சன்லையோ இல்லை வந்து டக்குன்னு வேலை செய்கிறதோ அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு ஒரு 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 மேக்ஸிமம் ஒரு 10 செகண்ட்ஸ் ஆச்சு விட்டுருங்க. அதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு ஃபேன் ட்ரைலையோ இல்லை ஏசிலையோ நீங்கள் ஏசியில் சீக்கிரம் நின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அப்சர்வ் ஆகிடும். ஏன்னா வந்து சீக்கிரம் சில்னஸ்ஸான ஒரு பிளேஸில் இல்லை, நீங்கள் ஃபேன் தான் வந்துன்னா ஃபேனில் கொஞ்சம் நேரம் நின்னாலே அது அப்சர்வ் ஆகிடும். அவ்வளோதான். நைட்டு இது 2 ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணேன். அதில் கொஞ்சமாக லைட்டாக ஒரு லிப் பாம் மட்டும் போட்டு என்னோட நைட் ஸ்கின் கேர் முடிச்சுப்பேன். இது ஆக்சுவலாக இது தேகாலேருந்து ஒரு பீட்ரூட் லிப் பாம். இது வந்து மோஸ்ட்டாக மார்னிங்கில் தான் யூஸ் பண்ணுவேன். நைட்டு வந்து ரொம்ப ரேர் கேசஸில் தான் யூஸ் பண்ணுவேன். இது ஆனால் வந்து இது நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் போட போட உங்களோட லிப்லேயே லைட்டாக பிங்கிஷாக உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ நான் போடுறேன். தெரியுதுங்களா? இப்போ வந்து இது யூஸ் பண்ணனால உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் வந்து ரொம்ப மைன்யூட்டாக தான் கம்மியாகும். நீங்கள் யூஸ் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து உங்கள் லிப்பில் இருக்கிற ஒரு பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எதனா கண்டென்ட் வந்து நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதனா வந்து கேட்குறீங்க அப்படின்னா வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுறேன். கன்சிஸ்டண்ட்டாக நான் போட்டுகிட்டே இருக்கேன். மோஸ்ட்டாக வந்து லாங் வீடியோஸ் வந்து 1 வீக்கில் வந்து ஒரு 3 வீடியோஸ் போடுற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். மிச்ச நாள் ஃபுல்லாக ஒரு 7 டேஸ் ஃபுல்லாகவே ஷார்ட்ஸ் வரும். ஆனால் வந்து லாங் வீடியோ மட்டும் ஒரு வீக்கு ஒரு 3 வீடியோஸ் மட்டும் நான் போடுவேன். அதில் வந்து உங்களுக்கு எதனா வந்து நிறைய நான் வீடியோ போடணும் அப்படின்னு உங்களுக்கு எதனா தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ யூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும். அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.